நம் முன்னோர்கள் இறந்த பின் பிரேத ரூபமாய் காற்று வடிவில் இருப்பார்கள். அதன் பிறகு அவர்களை மேல்நிலைப்படுத்தும் பொருட்டு, அதாவது பித்ருக்களாக்கி பித்ருலோகத்தில் அடைய செய்யும் பொருட்டு நாம் செய்யக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய செயல்முறைகளே இந்த சிராத்தமும் தர்ப்பணமும் என்பதாகும். நம் முன்னோர் இறந்த பிறகு பூமியில் அவர் சந்ததியாக வழிவந்தவர்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்களின் மூலமாக அவர் பித்ருவாகிறார். மேலும் அவர் வாழுகின்ற பொழுது செய்த தான தர்மங்களும் நற்கர்மங்களும் அவரை பித்ருவாக்க பயன்படுகிறது. எனவே இந்த இரண்டு விஷயங்களே ஒரு இறந்த முன்னோர்களை மேன்மை நிலைக்கு இட்டு சென்று பித்ருலோகத்தில் சேர்ப்பதற்கு உதவி புரிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, சிராத்தம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முன்னோர் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் எந்த திதியில் இறந்தார் என்பதை அனுசரித்து ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அந்த திதியில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லும் விதிப்படி செய்யக்கூடிய சில சடங்கு செயல்களே சிராத்தம் என்பதாகும். கட்டாயம் செய்யப்பட வேண்டிய கடமைகளில் இது ஒன்று என்று மனதிலே உறுதி பூண்டு அக்கறையுடன் சிரத்தை எடுத்து செய்வதால் இதற்கு சிராத்தம் என்று பெயர்.